டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். 11,000 கோடி ரூபாய் மதிப்பில் தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள் பிரதமர் நாளை தொடங்கி வைக்கிறார். ED-IT சோதனைகளால் திமுகவினரை அடக்கிவிட முடியாது என்று கனிமொழி பேட்டி. எதிர்க்கட்சிகளை ஒடுக்க இந்த துறைகளை மத்திய அரசு பயன்படுத்துவதாகவும் குற்றச்சாட்டு. திட்டமிட்டபடி நாளை தனது தலைமையில் பொதுக்குழு நடைபெறும் என்று ராமதாஸ் அறிவிப்பு. அன்புமணியுடன் சமரசம் ஏற்பட்டதாக வெளியான தகவலுக்கு மறுப்பு. மக்களை ஏமாற்றுவதையே வாழ்க்கையாக வைத்துள்ளார் பிரதமர் மோடி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் குற்றச்சாட்டு. மறைந்த இல கணேசனின் உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் அஞ்சலி. பாமக தலைவர்கள், அரசியல் பிரமுகர்களும் மரியாதை. இனி விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி 11,000 கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை நாளை தொடங்கி வைக்கிறார். டெல்லியில் நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் இந்த திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைக்கிறார். இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பிரதமர் நரேந்திர மோடி ரோகிணியில் நடைபெறும் விழாவில் 2 பெரிய தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை தொடங்கி வைப்பதாகவும், இதில் துவாரகா விரைவு சாலையில் டெல்லி பிரிவு மற்றும் நகர்ப்புற விரிவாக்க சாலை திட்டமும் அடங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் ஐ. பெரியசாமி தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வரும் நிலையில் தலைமை செயலகத்தில் உள்ள அவரது அறையிலும் அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். அங்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அமைச்சர் ஐ. பெரியசாமியின் அறைக்கு செல்லும் நுழைவாயிலுக்கு தலைமை செயலக அதிகாரிகள் பூட்டு போட்டுள்ளனர். ED-IT உள்ளிட்டவை போன்றவற்றால் எதிர்க்கட்சிகளை ஒடுக்கும் ஒரு ஆயுதங்களாக மத்திய பாஜக அரசு பயன்படுத்தி வருவதாக கனிமொழி MP குற்றம் சாட்டியுள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுபோன்ற சோதனைகளால் திமுகவினரை அடக்கிவிட முடியாது என்றும் தெரிவித்தார். மறைந்த பாஜக மூத்த தலைவரும் நாகாலாந்து ஆளுநருமான இல கணேசனின் உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தி அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் அஞ்சலி செலுத்தினார். நயினார் நாகேந்திரன், H. ராஜா உள்ளிட்டோரும் இல கணேசனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. மதுரையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு வரும் 21ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாட்டு பணிகளை ஆனந்த், ஆதவர்ஜுனா உள்ளிட்டோர் பார்வையிட்டனர். ஒருங்கிணைப்பு, தூய்மைப் பணிகளை மேற்கொள்ள தன்னார்வலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் 9 குழுக்களாக பணிகளை கவனித்து வருகின்றனர். 1000 வருடங்களுக்கு முன்பு நோய் ஏற்படாததற்கு சனாதன தர்மமே காரணம் என்று ஆளுநர் R.N. ரவி தெரிவித்துள்ளார். கிருஷ்ண ஜெயந்தி விழாவில் பேசிய அவர், பரதமும் சனாதனமும் ஒன்று என்றும் அதை பிரிக்க முடியாது என்றும் கூறினார். அதை அழிக்கவும் முடியாது என்று கூறிய ஆளுநர், வேதங்கள் மூலமாகவே இந்த நாடு ஒருங்கிணைக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். OPS வேண்டாம் என்று EPS உறுதியாக உள்ளார். ஆனால் பிஜேபியின் நிலைப்பாடு வேறு மாதிரியாக உள்ளது. இதுகுறித்து RB உதயகுமாரிடம் கேட்டபோது, சிதறு தேங்காய் போல சிதறும் காலம் ஒரு நேரத்தில் இருக்கும் என்றும், ஆனால் பிறகு ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்கும் காலமும் வரும் என்று குறிப்பிட்டார். பொறுத்திருந்து பாருங்கள் என்று பதில் கூறினார். எல்லாரும் எம்ஜிஆராக நினைக்கிறார்கள் என்றும், ஆனால் அது ஒருபோதும் நடக்காது என்றும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியுள்ளார். பனையூரிலிருந்து அரசியல் செய்யும் விஜய் முதலில் களத்துக்கு வர வேண்டும் என்று கூறிய அவர், மாநாடு பொதுக்குழுவில் பேசிய இமேஜை வைத்து வெற்றி பெறலாம் என்று விஜய் நினைத்தால் அதை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்றும் கூறினார். புதுச்சேரியில் நாளை தனது தலைமையிலான பொதுக்குழு கூட்டம் திட்டமிட்டபடி நடைபெறும் என்று ராமதாஸ் அறிவித்துள்ளார். அன்புமணியுடன் சமரசம் ஏற்பட்டுள்ளதாக வெளியான தகவலை மறுத்துள்ள அவர், நாளை கூட்டணி குறித்த அறிவிப்பை வெளியிடுவார் என்றும், திமுகவுக்கு செல்ல வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. இத்துடன் 5 மணி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.